இந்த விளையாட்டை விளையாடக்கூடியவங்கள ஊக்கப்படுத்த வயதான ஜோடி வந்திருக்காங்க. அவங்க பேரம் பேத்தி எல்லாம் பார்த்து 3 ஜெனரேஷன் பார்த்தவங்க. சரி சரி, வளவளன்னு பேசலாம் விரும்பல, எல்லாரும் அங்க வாங்க, விளையாட ஆரம்பிக்கலாம். வாங்க வாங்க. என்ன தாத்தா, நேற்று முடியெல்லாம் நரைச்சு போயிருந்து போட்டிக்கு வரன்ட்டு கையடிச்சிட்டீங்களோ? ஆமா தம்பி, அதான் உண்மை. இந்த போட்டியை கூட்டிருக்கேன்ட்டு நேற்றே அவரு கையெல்லாம் வாங்கி அடிச்சு சின்ன பையனாட்ட வந்துட்டார்ல. சரி தாத்தா, இப்போ நீங்க தாத்தா மாதிரி இல்லையே. சரி, இருந்தாலும் சொல்லுங்க. இப்போ ஜோடி ஜோடியா விளையாட்டுக்கு நம்ம இதுல 3 ஜோடி விளையாட்டு போட்டில பங்கு பெறுவாங்க. இல்ல முதல் பரிசு மட்டும்தான். ஏன்னா போன தடவை எல்லாம் நிறைய ஜோடிஸ் பங்கு பெற்றாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸோட கொடுத்தோம். இந்த வாட்டி அவ எல்லா ஜோடியும் விளையாட முன் வராத காரணத்தால் முதல் பிரைஸ் மட்டும்தான். சரி தம்பி, இப்ப நாங்க என்ன செய்யணும்? விளையாடுறவங்கள ஊக்கப்படுத்தணும், அப்படித்தானே? ஆமா தாத்தா, அதேதான். சரி, விளையாட்ட ஆரம்பிக்கலாம். பேசிட்டே இருந்தா வர சப்ஸ்கிரைபர்ஸ் ஓடிடுவாங்க. எல்லாரும் வாங்க. விளையாட்டு போட்டியில பங்கு பெறும் ஜோடிகள் அனைவரும் இங்கே வருமாறு பணிவன்முறை கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஹலோ 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 ஹலோ, இளம் ஜோடிகளே, முதிர்ந்த ஜோடிகளே, இந்த விளையாட்டுல என்ன ரூல்ஸ்னா, அதாவது கணவன் தன் மனைவியை கையால் தூக்க வேண்டும். எப்படின்னா, நீங்க தோல்லையும் தூக்கலாம், உங்க விருப்பம். இல்ல குழந்தை மாதிரி கையில கூட தூக்கிக்கலாம். அதாவது தூக்கணும், அப்படிதான். இங்க இருந்து அங்க வர தூக்கி யாரு போறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. வழக்கம் போல சில்வர் படம். ஜோடிலாம் கரெக்டா இருந்துடுங்க. இன்னைக்கு நமக்கு அடி உறுதி. எப்படியும் நம்ம இவ்வளவு தூக்கிட்டு நடக்க முடியாது. கீழே போட்டா நம்ம துவைக்கதான் போறா. இந்த தொப்பையும் தொந்தியும் வச்சுக்கிட்டு நம்ம எங்கிட்ட இவ்வளவு போட்டு நடக்கிறதுக்கு நம்மளாலேயே நடக்க முடியல. சொன்னா கேட்காளா, போட்டியெல்லாம் வேண்டான்ட்டு மத்தவளை பார்த்து சூடு போட்டா என்ன செய்ய? சின்ன பிள்ளைய சரி விளையாடும் இருக்கும். நமக்கு என்னம்மா இந்த வயசுல விளையாட்டு? பாருங்க, இந்த விளையாட்டு போட்டியில முதல் பரிசு நமக்கு தான் கிடைக்கணும். சில்வர் குடம். வீட்டுல யாருக்குமே குடம்னா தேஞ்சு போய் இருக்கு. வாங்கிட்டாங்கன்னு சொன்னதுக்கு காது கொடுக்காம இருந்துட்டீரு. இதை ஜெயிச்சு எனக்கு குடம் வாங்கியே ஆகணும். அதனால ஒழுங்கா படப்படப்படன்னு நடந்து போறீரு. எம்மா, என்ன கனமா இருக்கா எம்மா. இதெல்லாம் என்ன முடியாதுன்னு சொன்னா கேக்கியா? முடியாது, ரொம்ப அழகுன்னா சாப்பாடு தர மாட்டேன். சரி, என்னம்மால முடிஞ்ச அளவுக்கு நடப்போம். துளசி, இப்படி எல்லாம் ஒரு கேம் விளையாண்டுதான் ஆகணுமா என்ன? பாரு, அவ்வளவு ஒரு வயசானவங்களா இருக்காங்க, நம்ம மட்டும்தான் அப்படி இருக்கோம். இதெல்லாம் தேவையா? எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. விளையாட்டு தானங்க, என்ன இதுல ஒரு மாதிரி இருக்கு? என்ன ரூம்ல எத்தனை முதலும் தூக்கி இருக்கீங்க அப்படி நினைச்சிட்டு போங்க. ஷோ, ஐயோ, அது ரூம்ல, இது பப்ளிக். ஐயோ, எல்லாரும் பாத்துருங்க, அம்மா எல்லாம் நிக்கல. என்னங்க, தூக்க முடியுமா? என்னைய தூக்க முடியலன்னா வேண்டாம். அவங்க 2 இடத்துல யாராவது ஜெயிக்கட்டும். முதல் பரிசு தானே கொடுக்காங்க. தூக்கி உங்களுக்கு உடம்பு எதுவும் முடியாம ஆயிடக்கூடாதுல்லங்க. என்ன நாகம், இந்த கிழமை நம்மளை எப்படி தூக்குவான்னு நினைச்சிட்டு பயப்படுதியோ? கீழே போட்டுருவான்ட்டு. ஏன் வெளி தோற்றத்துல தான் வயசானவன், உள் தோற்றத்துல அப்படி இல்ல. உன்னைய என் முதுகுல எம்புடுத்தலாம் நான் தூக்கிட்டு போமா? நீ என்ன பாரு, இந்த 3 பேர்ல நம்ம தான் முதல் பரிசு வாங்க போறோம். பாரு, நான் உன்னைய தூக்கிட்டு போவேன். என் உயிர் இருக்கிற வரை உன்னை கடைசி வரை தூக்கி சுமக்க நான் இருக்கேன். ஆகும் ஏறிக்கோ, ஒண்ணு இல்ல. அட, இந்த காலத்துல இப்படி ஒரு ஜோடியா? இந்த தாத்தாக்கு எம்பிட்டு தன்னம்பிக்கை. இந்த வயசுலயும் நம்ம ஜெயிக்க கூடாது, பைய நடந்து போற மாதிரி போவோம். அவரே ஜெயிக்கட்டு. இந்த வயசுலயும் இவ்வளவு தன்னம்பிக்கையா பேசுவாரு. அவர் தன்னம்பிக்கையை நம்ம ஜெயிச்சு கெடுக்க கூடாது. அவங்களே முதல் பரிசு வாங்கிக்கிட்டு. மாமா, என்ன ஏதோ முணுமுணுச்சிட்டு இருக்கிய? இல்ல சில்லு, போலாமான்ட்டு கேட்டேன். உன்னைய தூக்குறது கூட சுகமான சுமையத்தான் இருக்குது.
பூமாரி அண்ணே வந்துட மாட்டான் போல இருக்குது. ஆமா உண்டாப்புலயே வந்துட்டு இருக்கான். இல்ல இல்ல நீ என்ன பாரு மாதிரிதான் வருவான். என்ன அவ சல்லி பிள்ளையா இருக்கல்ல, சட்டுன்ட்டு தூக்கிட்டு போயிடலாம். மீதி எல்லாரும் வயசானவங்கல்ல. ஐயோ உங்க அண்ணன் பையன் வேணுக்குண்டே வரான்னு நினைக்கிறேன். யோ சீக்கிரம் வானே அண்ணே, மாறி என்ன சீக்கிரம் வா. பூமாரி நீ வேணா பாரு, உன் அண்ணன் வரமாட்டான். ஏன்னா அவனுக்கு அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஒரு வயசானவங்க போறாங்கல்ல, அவங்க போட்டு இருப்பான். அவனுக்கு இழகுன மனசு உழைச்சு போட்டு விட்டுருவான் பாரு. நீ வேற சும்மா இடியா அப்பத்தா, பாய வச்சுட்டு பேசாட்டு இடிய. அண்ணே வானே, நீ தான் பரிசு வாங்கணும். மாரியனே மாரியனே மாரியனே. என்ன ஊரு சனமே இங்கிட்டு இருக்கு, இந்த வாயடிய காங்கல பொங்க என்ன இம்புட்டு நேரமா பொங்கிட்டு இருக்குது. பாக்கலான்ட்டு பார்த்தா ஆளா காங்கல. போட்டி சற்று விறுவிறுப்பாக நடக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். 3 ஜோடியில தாத்தா தான் வருவார் போல இருக்குதே. தாத்தா வராரு, கதற விட போறாரு, கதற விட போறாரு, உலர விட போறாரு. அம்மா என்னை தள்ளி போட்டுட்டானே சண்டாளன். எப்பா அம்மா பிட்டி ஓடி சடிச்சுட்டு எப்பா அல்ல 2 தட்டு கஞ்சி குடிக்கிறீல்ல, தூக்கிட்டு போக முடியாது நமக்கு. ஐயோ அண்ணே அண்ணே விழுந்துட்டீங்களா? என்னங்க பையன் இருந்தீங்கண்ணே. நீ போமாரி, நான் சும்மா தான் விழுந்தேன். இவளை தூக்கிட்டு எனக்கு நடக்க முடியுமா? சும்மா விழுந்தமா நடிக்க. நீ போ, நீ பரிசு வாங்க போ போ. ஐயோ ஐயோ அவங்க போயிட்டாங்க, சீக்கிரம் போங்க. பெரிய ஒரு போட்டி. ஏன்னா இளம் ஜோடியிலே தற்கால வரக்கூடிய நிலையில நீங்க ஒரு வயசானவங்க இருந்துகிட்டு இடத்த பிடிச்சிட்டது ரொம்ப சந்தோஷம். நம்ம ஊருக்கு இன்னும் பெருமை தான் போங்க. இல்ல தம்பி அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. அந்த தம்பி எனக்கு கிட்ட வேறதால வந்துட்டாங்க. என்னமோ நீங்கள போங்கன்னு சொன்ன மாதிரி என் மனசுக்கு தோணுச்சு. சரி வாழ்த்துக்கள் தாத்தா பாட்டி. அந்த சில்லர் கூட உங்களுக்கு தான். அப்போ அட சூப்பர் படம்ல இதே கோயிலு. ராதா அம்பியா நடிச்ச படம், நல்ல படம். என் வீட்டுக்காரன் நானும் கல்யாணம் புதுசுல பார்த்த படமே இல்லையா. ஐயே இது என்ன புது படத்தை போட்டிருக்கான். நானும் ஒரு சிவாஜி படமோ எம்ஜிஆர் படமோ போடுவான்ட்டு பார்த்தா புது படமே இப்ப டிவியில ஓடுத. பழைய படம் தான் இந்த காலத்துல பார்க்கவே முடியல. அட நானும் பழைய படம்லாம் வந்தேன், புது படத்தை போட்டிருக்காங்க. ஏன் பாட்டி ரொம்ப ஓர பாதிங்க எல்லாரும். இது உங்களுக்கு புது படமா? இதெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த படமா இருக்கும். இது புது படம் சொல்றீங்க. நானும் புது படமா போடுவாங்க. ரஜினி படம், விஜய் சேதுபதி படம், விஜய் படம் போடுவான்ட்டு பார்த்தா ஏதோ எந்த காலத்து ஆக்டர் படமோ போட்டிருக்காங்க. இப்படி வந்து நான் வந்திருக்கவே மாட்டேன். நானும் புது படம்ல வந்தேன். எங்க அம்மாட சண்டை போட்டுல வந்தேன். எங்க அம்மா போக கூடாதுன்னு சொன்னாங்க. சந்தைக்குள்ள ராத்திரிலாம் போய் படம் பார்க்க போக கூடாதுன்னாங்க. நான் தான் பார்த்தே அவன்ட்டு வந்தேன். வந்தா இந்த படம். இவன் என்ன பல்ல காமிச்சிட்டு நிக்குதான் எங்க பாத்துக்கிட்டு. ஒருவேளை இவ இதுக்குதான் படம் பார்க்க கூட்டிட்டு வந்துருப்பாளா நம்மள? ஐயோ இவர் மத்த நேரம்லாம் பல்ல காமிக்க மாட்டாரு. இப்ப மாதிரி க்ளோஸ் அப் விளம்பரத்துல காமிச்ச மாதிரி ஈன்ட்டு. ஐயோ அம்மா வர பாத்துட்டு இருக்காங்களே, கூட்டிட்டு போனோம் போயிருவாங்களே. எப்படியாவது இவர்கிட்ட பேசணுமே. ஆடும் உயிர்கள் என்றுமே உயிரின் ஜீவனாடினார் நாதம் தாளமாறதே. உயிரில் கலந்து பாடும் போது எதுவும் பாடலே. பாடல்கள் ஒரு கோடி எதுவும் புதிதில். என்ன எங்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு உள்ள எதுவும் கஞ்சாரகம் காமிக்காளா? திரும்பி பாப்போம். என்ன மீனா அந்த அத்தை துளசி அக்கா பூமாரிலாம் வரலையா படம் பார்க்க? இல்லக்கா, அவ காலையில இருந்து சாயந்தரம் வரை இங்க நடந்த ப்ரோகிராம் எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டாங்க. இல்லாம மாறி என்ன துளசி அக்கா தூக்கி மாதிரி போட்டு வச்சாங்க. அது தூக்கி மாறி எனக்கு இடுப்பு புடிச்சுக்கிச்சு போல. அதான் எல்லாரும் வீட்டுல இருக்காங்க வரலன்ட்டாங்க. பூமாரி அக்கா வாரேன்னு சொல்லிச்சு. அத்தை தான் வேண்டான்னு சொல்லிடுச்சு. அப்பா அப்படியடி, நானும் பூமாரி அக்காலாம் வருவாங்க பாக்கலான்ட்டுல நினைச்சேன். அம்மா இந்த பிள்ளைக்கு பாத்ரூம் போகணுமா, கூட போயிட்டு வரட்டுமா? சரி பாத்து பத்திரமா கூட்டு போயிட்டு சீக்கிரம் வரணும்னே. அங்கிட்டு இருந்து வாய பார்த்து நிக்க கூடாது. மீனா இங்கிட்டு நின்னுக்கேன, எனக்கு பாத்ரூம் போகணும். நான் அந்த ஒரு வீடு தெரியல அங்க போயிட்டு வரேன்னு. எங்கிட்டும் போயிடாதடி, இங்கிட்டே நின்னுக்கேன. நான் இப்ப வந்துருவேன். ஒரு கூட 5 நிமிஷம் ஆனாலும் நின்னுக்க, போயிடாத. எக்கா என்னைய ஒத்தையில விட்டுட்டு போற? நானும் வாரேன்க்கா, பயமா இருக்குது ஒத்தையில நிக்க. இருட்டா இருக்கா? ஒண்ணு
இல்லடி, அங்கிட்டுதான் எல்லாரும் படம் பார்த்துட்டு தான் நிக்காக. உன்னை எல்லாரும் திரும்பி பார்த்துட்டே தான் இருப்பாங்க. பேசாட்டி இடி, இப்போ ஓடியாந்துருதேன் என்ன. சரி சரி, சீக்கிரம் வந்துரு. 10 நிமிஷம் தான் நிப்பேன், இல்ல நான் படம் பார்க்க போயிருவேன். ஷோ, இவர் என்ன இன்னும் காங்கல? நம்ம வந்தோம்ல, பெருத்தாலே வரலாம்ல. அம்மா வேற பாத்துக்கிட்டே இருக்குமே. ஷோ, எப்படியாவது இவர்கிட்ட பேசணும். தன்னை சொன்னாரோ என்னமோ தெரியல. இந்த லூசு என்ன படத்தை பார்க்கறத விட்டுட்டு இங்கிட்டு வந்து நிக்குது. ஏய் பொன்னி, என்னடி படம் எதுவும் பார்க்கல? ஆமா, இப்ப படம் பார்க்கறதுதான் ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு. நான் படம் பார்க்கறதுக்காக வந்தேன், உன்கிட்ட பேசி அவன்கிட்டதே வந்தேன். என்னைய வீட்டுல ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. என்னது அப்படின்னா? ஒண்ணு விளங்கலடி, என்னன்ட்டு விவரமா சொல்லு. உனக்கு ஒன்னும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. இந்த இன்னைக்கு திருச்செந்தூர் வந்தோம்ல, நான் அவங்க கூட தான் வந்தோன்ட்டு எல்லா அம்மாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. வீட்டுல ஒரே பிரச்சனை. என்னை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காலையில கூட பொங்கலுக்கு வீட்டுக்கெல்லாம் வரலாம் என்னன்ட்டு ஆசையா இருந்தேன், போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாயந்தரம் படம் பார்க்க நான் ஒத்த கால இன்னும் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமா, நீ மாரியத்தன்ட்ட பேசினியாத்தான் நம்ம விஷயத்த பத்தி? அது பேசலான்ட்டு தான் இருந்தேன். வீட்டுலதான் ஒண்ணு மாற ஒன்னா வந்துட்டு இருக்குல்ல. பொங்கல் முடிஞ்சோன்னு பேசிருந்தேன். என்ன பொண்ணி? என்ன பொங்கல் முடிஞ்சு பேசுறியா? ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எங்க வீட்டுல பிரச்சனைன்னு உன்கிட்ட சொல்லியே 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. நீ பாட்டு ஒவ்வொரு சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்க. என்னைய கழட்டி விட்டலான்னு பிளான் எதுவும் போட்டிருக்கியோ? நீ பேசுறது மாதிரி ஒண்ணும் எனக்கு தெரியல. இப்படிதான் பொங்கல் தீபாவளி அது இது லொட்டு லொஸ்க்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க போற. உன்னைய நம்பினா கதைக்கே ஆகாது. நீ ஏதோ முடிவாதான் இருக்கேன்ட்டு தோணுது. நான் நாளைக்கே மாரியத்தண்ட பேசுறேன். எனக்கு வீட்டுல இருந்து வெளியே வர்றதுக்குள்ள எம்பிட்டு கஷ்டப்பட்டு நான் வர்றேன்னு தெரியுமா? இப்ப கூட அம்மா நீ நிக்கிறத பாத்துக்கிட்டு என்னைய திரும்பி பாத்துட்டு இருந்தாங்க. ஏன் தான் இப்படி இருக்க? ஏன் என்னைய கல்யாணம் பண்ணணும் எடுக்கணும்னு உனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்ல? அட கிறுக்காட்டம் பேசாத பொண்ணி, பேசாட்டி இரி. கல்யாணம் பண்ணட்டு ஆசைதான், எல்லாத்துக்கும் ஒரு கால நேரம் வேண்டாம். பேசுறேன் பொறு. நல்லாத்தான் பேசுறதா நீ? உன்னையெல்லாம் நம்பினா அம்புட்டுதான். நான் நாளைக்கு ஆகட்டும் மாரியத்தண்ட வேலையை பேசுறேன். வீட்டுல பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு, அது தெரியுமா உனக்கு? என்னமோ அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்களோ தெரியல, பத்திரிக்கை கொடுக்காம இருக்காக. எப்படி 2-3 நாள்ல கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அங்க ஒருத்தன் என்ன செஞ்சானோ என்ன சொன்னானோ ஒன்னும் விளங்கல. அவன் இந்த பவித்ரா பிள்ளைய கல்யாணம் பண்ணி சீக்கிரம் தோலைன்னாலும் கேட்கவும் மாட்டுக்கான், போன் பண்ணாலும் எடுக்கவும் மாட்டுக்கான். நீ என்னடா வீட்டுல சொல்லவும் மாட்டுக்க. சுத்தி எனக்கு ஆக மொத்தம் ஒண்ணுமே சரியில்லை. நீ ஒன்னும் பேச வேணாம், எடுக்க வேணாம். நான் நாளைக்கு காலையிலே எப்படியாவது வீட்டுல எந்திரிச்சு போய் மாரியத்தாண்ட பேசுறேன். இதுக்கு ஒரே முடிவு அதான். இன்னும் வச்சிருந்தா என்னைய வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. நீ எங்க இருந்தாலும் வாழ்க, எங்க இருந்தாலும் வாழ்கன்னு பாட்டு படிச்சு நிப்ப. அப்பவும் சொல்லுவ பூமாரி கல்யாணம் முடியட்டும். உன்னைய பத்தி எனக்கு தெரியாது. பாவம் அந்த மீனா பிள்ளை அங்கிட்டு விட்டுட்டு வந்திருக்கேன். நான் போறேன், எதுனாலும் நீ பார்த்து செய். ஆனா நான் நாளைக்கு கண்டிப்பா அத்தாண்ட பேசிடுவேன். எப்பா கடுகு பொட்டுனாப்லதான் சலசலன்ட்டு ஓடி போய் பேசு போ. என்ன இம்புட்டு நேரமா பாத்ரூம் இங்கிட்டு இருக்க? பாத்ரூமுக்கு போயிட்டு வரது? இல்லம்மா, அங்கே ஆளுலாம் இருந்துச்சா, அதான் லேட் ஆயிடுச்சு. இந்த காமெடிக்கு அப்புறம் தான் அம்பியா செத்து போவா. அதுக்கப்புறம் தான் ராதா வருவா. இந்த கலை பயணி வந்தா பொங்கலுக்கு தீபாவளிக்குன்ட்டு துட்டு கொடுக்க கூடாது. துட்டு கொடுக்காம கேட்டுட்டு கொடுக்கணும், நல்ல படமா போடு அப்படின்ட்டு. இது பழைய படத்தை போடுவானா? புது படத்தை எங்களை போட்டுக்கிட்டு நீங்களே பாருங்க. என்ன தாத்தா, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி படம் போட முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். உங்களுக்கு பழைய படம் போடணும், எங்களுக்கு ஏற்பட்ட படம் போடணும், இந்த பிள்ளைகளுக்கு புது படமா போடணும். அப்படிலாம் போடணும், ஆளுக்கு ஒரு திரகட்டி வீட்டுக்குள்ளதான் போடணும். சரியா சொன்னம்மா. தாத்தா இந்த படத்தை பாருங்க, எங்க அம்மாவுக்கு கல்யாணம் கழிஞ்சு முத பார்த்த படமா, நல்லா இருக்கு. சரி பொன்னி போவமா, நேரம் ஆயிடுச்சு. சரிம்மா.